Hello friends, welcome to our channel. கணிதம் பயமில்லை. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போறோம். எண்கோட்டின் மீது கேள்வி குறியிடப்பட்டுள்ள இடங்களில் அமைந்துள்ள விகிதமுறை எண்களை காண்க. அதாவது இப்போ ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் லைன்ல ஒரு இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ்ல நமக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லி நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க சம்க்குள்ள போலாம். இப்போ இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டுக்கு நடுவால இருக்கு? இந்த நம்பர் லைஸ் பிட்வீன் -3 and -4. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் வந்து எதுக்கும் நடுவால இருக்கு? -3க்கும் -4க்கும் நடுவால இருக்கு. இப்போ இந்த மைனஸும் 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. 1 2 3. ஓகேவா? சோ -3 and -4 divided into 3 equal parts. அதாவது -3க்கும் -4க்கும் நடுவால மொத்தம் 3 பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. சிக்ஸ் வந்து எந்த இருக்கு? ரெண்டாவது இடத்துல இருக்கு. சோ நம்ம அதை வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா 2/3 எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம 2/3 எடுத்துக்கிறோம்னா மொத்தம் வந்து 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்களா, அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அதோட டினாமினேட்டர் 3 எடுத்துக்கிறோம். அதாவது 1/3 2/3 எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு ரெண்டாவது இதுல தானே நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2/3 நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற முழு எண் என்னது? 3. ஓகேவா? -3. இந்த மைனஸ் வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் நம்பர் லைன் சைடு இருக்கு. ஸோ அதனால இந்த மைனஸ் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்கா, இதை வந்து நம்ம ஃபிராக்ஷனுக்கு மாத்தினா 3 3s are 9. கீழே இருக்க டினாமினேட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கணும். 3 3s are 9. மேல உள்ள நம்பரை வந்து ஆட் பண்ணா 11/3. இது வந்து நெகட்டிவ் நம்பர் லைன் சைடு இருக்கிறதுனால -11/3. அப்போ நமக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நமக்கு என்ன நம்பர் வரும்? -11/3. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதுல வந்து 0க்கும் -1க்கும் நடுவால நம்ம வந்து நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் லைஸ் பிட்வீன் 0 and -1. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டுக்கிற நம்பர் வந்து எதுக்கு நடுவால இருக்கு? 0க்கும் -1க்கும் நடுவால இருக்கு. 0க்கும் -1க்கும் நடுவால மொத்தம் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க? 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற முழு எண் என்னது? 0. ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, அது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கு. இப்போ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க? 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. சரியா? இந்த 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சதுல நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ரெண்டாவது கோட்டுக்கு நேரம் இருக்கு. அதனால 2 எடுத்திருக்கோம். 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சதுனால இந்த 5 எடுத்திருக்கோம். இதோட முழு எண் என்னது? 0. அதனால இந்த 0 எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 0வே 5வே மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 + 2. மேல உள்ள நம்பரை நம்ம ஆட் பண்ணுவோமா? 0 + 2 = 2/5. இது வந்து மைனஸ், அதாவது நெகட்டிவ் நம்பர் சைடு இருக்கிறதுனால நம்ம -2/5. அப்போ நமக்கு கேட்டிருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்? -2/5. இதே மாதிரி தான் நம்ம தேர்ட் சப்டிவிஷனும் சால்வ் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்ல நமக்கு வந்து எந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க? 1க்கும் 2க்கும் நடுவால வந்து கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வருமோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 சம்மும் ஒரே மாதிரி தான், ஒரே மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும்? இந்த நம்பர் லைஸ் பிட்வீன் எதுக்கும் நடுவால இருக்கு? 1 and 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க? 1 2 3 4. So the unit part four equal parts. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க? 4 equal parts. ஸோ அப்போ நம்ம கீழே டினாமினேட்டர்ல என்ன நம்பர் எடுக்கணும்? 4. இந்த கோட் வந்து இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா, எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 1 2 3. ஸோ நம்ம நியூமரேட்டர்ல 1 போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் தான் வந்து பிரிச்சிருக்கிறதுனால டினாமினேட்டர்ல நம்ம 4 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் எதுக்காக 3 போட்டிருக்கோம்னா 1 2 3 இந்த தேர்ட் பிளேஸ்ல வந்து அந்த கோடு இருக்கிறதுனால நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினோட கோடு வந்து எத்தனாவது நம்பர்ல இருக்கு? 3ல இருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால 3 ரெண்டு சம்மும் நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து இது பண்ணியிருப்போம். ஆனா இந்த சம்ல மட்டும் எதுக்காக ரைட் சைட்ல வந்து எண்றோம், கவுண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ல தான் நம்பர் வந்து லைஸ் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து பிளஸ் நம்பர் லைன் சைடு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு நம்ம எண்றோம். ஓகேவா? இந்த சைட்ல இருந்து 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால 3/4 எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற முழு எண் என்னது? 1. இப்போ இது வந்து இப்போ வந்து மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்கா? இப்போ நம்ம ஃபிராக்ஷன்ல சேஞ்ச் பண்ணா டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கணும். 1 4 is 4 + 3. ஆன்சர் என்னது? 7/4.
இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல இருக்கு 3 சப்டிவிஷனும் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல நெக்ஸ்ட் 4-5 சம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.